இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் விராட் கோலி. இது ஃபேன்ஸுக்கு, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப 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 சோகமான விஷயம். பட் இது விஷயமா அவர் 15 நாள் முன்னாடியே பிசிசிக்கு தகவல் கொடுத்தாரு. பட் அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க, நிறைய சீனியர் பிளேயர்ஸை வச்சு கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அவரோட முன்னாள் கோச் எல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் அவர் எதுவுமே இது பண்ணலாமல், ஸோ இதுதான் ஓய்வுக்கு சரியான நேரம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு கடினமான முடிவு தான். இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவிட்டிருக்கிறாரு ஓய்வை அறிவித்து. ஸோ இது ஒரு கடினமான முடிவு தான். பட் இருந்தாலும் இது சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான நேரம் ஓய்வு பெறுவதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட இந்த 14 ஆண்டுகள் 2011 மகேந்திர சிங் தோனி கேப்டன்ஷிப்பில் அறிமுகமாகறாரு விராட் கோலி. ஸோ அதிலிருந்து இப்போ 2025 வரை ஆடி இருக்கிறாரு டெஸ்ட்டு. ஸோ அது சும்மா கிடையாது, 14 வருஷம் சிறப்பாகவே ஆடி இருக்கிறாரு. பல இரட்டை சதங்கள் அடிச்சிருக்கிறாரு, பல சதங்கள் அடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 123 மேட்ச் ஆடி 9230 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 31 அரை சதம் 30 சதங்கள் அடிச்சிருக்கிறாரு. டெஸ்ட்டில் ஒரு லெஜண்ட் பிளேயர் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதையும் தாண்டி ஸோ அவர் கிட்டத்தட்ட 66 டெஸ்ட்டை கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. அதில் 40 வின்னு. ஸோ இந்தியாவில் டெஸ்ட்டில் பெஸ்ட் கேப்டன்கிறதையும் தன்னை அவர் நிரூபித்தார். ஸோ பல சாதனைகளை டெஸ்ட்டில் விராட் கோலி நிறைய பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவரோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு தான் நான் தெரிவிக்கிறேன். ஸோ இவ்வளவு பெரிய லெஜன்சி நம்ம சைல்டுஹுட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். சடனாக ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இன்னும் 2 வருஷம் இருக்குது டெஸ்ட் சாம்பியன்ஸுக்கு, ஆடி இருக்கலாம். ஃபிட்னஸ்லாம் குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தும் ஸோ இதுதான் சரியான, ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு, இதுதான் சரியான டைம்னு அவர் நினச்சி ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு லெஜண்டுக்கு பெரிய சல்யூட் அவரோட முடிவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.